கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன? அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அதாவது வாழ்நாளுக்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் பேட்டர்ன்லாம் இருக்குன்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணி வர முடியும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டைரக்ஷன் இந்த பாதையை நோக்கி போனால் உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கான டைரக்ஷனும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணி எடுத்து அது ரெண்டு பேருமே சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் அந்த பேப்பர்ஸை விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம், அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அதாவது வாழ்நாளுக்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர் லைஃப்க்கு நீங்கள் எந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி 3737 அதாவது 3737. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு
வேலையில் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்குது, ஒரு ஸ்தம்பித்த நிலை இருக்குது, மந்தமான நிலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். அண்ட் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஜோனாக நான் உணர்றேன், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது என்னோடய வேலை, கம்ஃபர்ட் லெவல் அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட வேலையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாகும். அண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக உணர்வீங்க. ஸோ இந்த வேலை எப்போ பறிப்போகுமோ, இந்த தொழில் எப்போ வந்து கவுத்துக்குமோ அப்படின்னு பார்க்குறத காட்டிலும், யோசிக்கிற காட்டிலும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு அந்த மனநிலையும் ஏற்படும். அதற்கான விஷயங்களும் ப்ராக்டிக்கலாகவும் நடக்கும். அண்ட் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். உங்களுடைய வேலை தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு கூட உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் பேட்டர்ன்லாம் இருக்குன்னா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணி வர முடியும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். கன்னிராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1133, அதாவது 1133. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக டெசிஷன் எடுப்பீங்க. தேவையில்லாத இதுலேயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. அண்ட் ஆல்ரெடி மாட்டிகிட்டு இருக்க விஷயத்துலையும் எப்படி நீங்கள் வெளியேறலான்ற கரெக்டான முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸை வந்து கொடுக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து கரெக்டான வழிகாட்டுதலை வந்து கொடுக்கும். கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு. அண்ட் நிறைய விதமான சாய்ஸஸ் உங்களுக்கு உருவாகும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, ஒன்று போனால் என்ன, இன்னொன்றுத்தில் பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். மிகப்பெரிய நம்பிக்கை அதில் வந்து ஏற்படும். ஸோ சரியான டைரக்ஷனும் ஏற்படும். நீங்கள் இந்த டைரக்ஷன், இந்த பாதையை நோக்கி போனால் உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கான டைரக்ஷனும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுறதால. கன்னிராசி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 311. ஸோ இந்த 311 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் ரொம்ப ப்ரிப்பேராக இருப்பீங்க. இப்போது உங்கள் பார்ட்னர் வந்து கமிட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டுறாங்க, அண்ட் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டுறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அண்ட் நீங்களும் சில விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க. வரக்கூடிய நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் என்னோடய ரிலேஷன்ஷிப்காக, என்னோடய பார்ட்னருக்காக அப்படின்னு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. அண்ட் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ட்ரஸ்ட் இருக்கும் அதிகமாக, கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும், நல்ல ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ளே ஏற்படும். அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடாப்ட் பண்ணிப்பீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் எந்த விஷயத்த முன் வைக்கிறீங்க, என்ன தன்மையில் இருக்கீங்க அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பேலன்ஸாக இருக்கும். சரியான விகிதத்தில் நீங்கள் ஒற்றுமையாக ஒரு முடிவை எடுத்து அதை 2 பேருமே சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 311 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். கன்னிராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான ஒரு மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எப்போவுமே மற்றவங்க மேலே ரொம்ப இரக்க குணத்தோடு இருக்கணும். ஈவன் மற்றவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் சரி, பட் அவங்கள நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இரக்கத்தை மட்டும்தான் காட்டணும். எந்த ஒரு அவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸோ, ஒரு பழிவாங்குதல் உணர்வோ, இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்கிறதோ அது வேண்டாம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு அழகே லவ் அண்ட் கம்பேஷன் தான். அன்பாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான பலம். ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்பவுமே மற்றவங்க கிட்ட காட்டுங்க அப்படின்றதும். அண்ட் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். மற்றவங்கெல்லாம் அடுத்து தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே கையில் எடுக்கணும். அண்ட் உங்களுடைய மனம் சார்ந்து, உடல் சார்ந்து, அழகு சார்ந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். மனம், உடல் இது 2த்தையும் நீங்கள் அழகாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு செல்ஃப் கேர் மூலயமாவே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தினமும் மேற்கொள்ளணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேயர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்
அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.